ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில இந்த மாதத்தின் முதலாம் நாளில் தேவனை ஆராதிக்கும்படியாக என்னோடு கூட சேர்ந்திருக்கிற யாவருக்கும் ஸ்தோத்திரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போது சில பாடலை பாடி நாம் தேவனை ஆராதிக்க போறோம். முதலாவதாக என்றும் ஆனந்தம் இயேசு தருகிற இந்த பாடலை முழுவலத்தோடும் உற்சாகத்தோடும் பாடப்போம். ஹல்லேலூயா. என்னோடு கூட சேர்ந்து யாவரும் கையை தட்டி பாடலாமா? ஹல்லேலூயா. ஒன்று சேர்ந்து அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன், துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. அல்லேலூயா. உமக்கு நன்றிகளை செலுத்துகிறோம். யாவரும் நன்றிகளை செலுத்துவோம். அல்லேலூயா. அவர் செய்த நன்மைகளை கொஞ்ச நேரம் நினைச்சு பார்ப்போம். சர்வ வல்லவரே உமக்கு நன்றி கர்த்தாவே, சேனையின் கர்த்தாவே உமக்கு நன்றி, நன்றி ராஜா, அவரே உமக்கு நன்றி ராஜா. ஹல்லேலூயா. கொஞ்ச நேரம் நன்றிகளை செலுத்துவோம். ஹல்லேலூயா. நம்ம என்னோட சிந்தனைகள் யாவும் அவர் மேலாக காண்போம். ஹல்லேலூயா. அவரே பரிசுத்த ஆவியானவரே, நீர் எங்களோடு கூட பேசும்படியாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. சப்பா ஹல்லேலூயா. கேட்போமா?
தேவரே என்னோடு பேசும்படியாக நாம் கேட்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. நீர் எங்க பக்கத்துல இருக்கீங்க கர்த்தாவே சப்பா. ஆனால் நாங்களும் உங்களை வெளியே தேடி கொண்டிருக்கிறோம் கர்த்தாவே. நீங்க என் கூடவே இருக்கீங்க ராஜா. ஹல்லேலூயா. பல நேரங்களில் உங்களை விட்டு நாங்கள் விலகி போனாலும் ராஜா நீர் எங்க கூடவே இருக்கீங்க கர்த்தாவே சப்பா. ஹல்லேலூயா. நீங்க சொல்லியிருக்கீங்க கர்த்தாவே சப்பா. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை என்று சொல்லியிருக்கீங்க ராஜா. எந்த நேரத்திலும் நீங்கள் என்னோட கூட இருக்கீங்க கர்த்தாவே. நாங்கள் விசுவாசிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயாவே. அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய். அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய். உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை. சொல்லுமா ஆராதனை 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 ஆராதனை. எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவினீர். இதுவரையில் உதவினீர். எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவினீரே. இதுவரையில் உதவினீரே. இதுவரையில் உதவினீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை ஆராதனை ஆராதனை. அல்லேலூயா. ஆராதனை 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 ஆராதனை. எல்ரோயி எல்ரோயி என்னை கண்டீரே நன்றி ஐயா. எல்ரோயி எல்ரோயி என்னை கண்டீரே நன்றி ஐயா. கண்டீரே நன்றி ஐயா. என்னை கண்டீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை ஆராதனை. எல்லாரும் சொல்லும் ஆராதனை ஆராதனை. அல்லேலூயா. ஆராதனை 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 ஆராதனை. யெகோவா ரப்பா யெகோவா ரப்பா சுகம் தந்தீரே நன்றி ஐயா. யெகோவா ரப்பா யெகோவா ரப்பா சுகம் தந்தீரே நன்றி ஐயா. சுகம் தந்தீரே நன்றி ஐயா. சுகம் தந்தீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. அல்லேலூயா. ஆராதனை ஆராதனை ஆராதனை. அன்பு கூறு
ஹalleluya சர்வ வல்லவரே உமக்கு நன்றி கர்த்தாவே. ஹalleluya எங்களை தாங்கிக் கொண்டிருப்பவரே உமக்கு நன்றி கர்த்தாவே. அப்பா ஆவியானவரே இந்த சூழ்நிலையிலும் எங்களை விட்டு விலகாத தேவனே உமக்கு நன்றி கர்த்தாவே. ஹalleluya ஆவியானவரே உமக்கு நன்றி ராஜா. ஹalleluya சப்பா நாங்கள் இருக்கிற இடத்தை எல்லாம் கர்த்தாவே சப்பா பாதுகாப்பாக நடத்தி கொண்டிருக்கீங்களே அதற்காக நன்றி ராஜா. சப்பா அநேகர் கர்த்தாவே கவலையோடும் துக்கத்தோடும் இருக்கிறாங்க ராஜா. ஆவியானவரே நீ சொல்றிய ராஜா நான் மரித்து உயிரோடு எழுந்த தேவன் கர்த்தாவே. ஆமென். அதற்காக நன்றி ராஜா. நீங்க மரிக்கவில்லை ராஜா, மரித்து உயிரோடு எழுந்த தேவன், மரணத்தை வென்ற தேவன் கர்த்தாவே. ஆமா கர்த்தாவே நாங்க எது கண்டும் பயப்பட மாட்டோம் ராஜா. நீர் எங்களோடு கூட இருக்கீங்க கர்த்தாவே. ஏசப்பா எங்களுக்காக கர்த்தாவே, எங்களை காப்பதற்காக கர்த்தாவே ஏசப்பா. ஹalleluya எங்களுக்காக சிலுவையில ரத்தத்தை நீங்க சிந்தினீங்க ராஜா. எங்களோட பாவத்தை எல்லாத்தையும் நீங்க மன்னிச்சு ராஜா எங்களை உமக்காக நீங்க தெரிஞ்சு கொண்டீங்க. ஹalleluya ஆவியானவரே உமக்கு நன்றி கர்த்தாவே ஏசப்பா. எங்களை எல்லாரும் கர்த்தாவே ஏசப்பா. ஆவியானவரே எங்களை எல்லோரும் கர்த்தாவே உமது பிள்ளைகளாக நீ மாற்றினீங்க அதற்காக நன்றி ராஜா. ஆவியானவரே உமக்கு நன்றிகளை எடுக்கிறோம் கர்த்தாவே ஏசப்பா. ஏசப்பா ஹalleluya ஆவியானவரே நீர் என்னோடு பேசுகின்ற தேவன் கர்த்தாவே. நீர் பேசாத கல்லோ மரமோ அல்ல ராஜா, நீர் பேசுகின்ற தெய்வமாய் இருக்கீங்க. ஹalleluya ஆவியானவரே உமக்கு நன்றி கர்த்தாவே. ஹalleluya எங்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் ராஜா எங்களை அரவணைத்துக் கொண்டிருப்பவரே உமக்கு நன்றி கர்த்தாவே. ஹalleluya ஆவியானவரே உமக்கு நன்றி. அண்ணல் இயேசு உன்னை அழைக்கிறாரே.
ஏற்றுக்கொள்ளவரை தள்ளாதே, ஏற்றுக்கொள்ளவரை தள்ளாதே, ஏற்றுக்கொள்ளவரை தள்ளாதே. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி கர்த்தாவே. ராஜாவே கர்த்தாவே சப்பா. ஹல்லேலூயா. வேணவரே எங்களுக்காக கர்த்தாவே சப்பா நீங்க வந்தீங்க கர்த்தாவே சப்பா. எங்களுக்காக மரித்தீங்க ராஜாவே. யாவும் எங்களுக்காகவே நீங்க செய்தீங்க கர்த்தாவே சப்பா. சகலத்தையும் எங்களுக்காகவே நீங்க சிருஷ்டித்தீங்க கர்த்தாவே சப்பா. ஹல்லேலூயா. வேணவரே போல அன்புக்குரிய யாரும் இல்லை ராஜா. உலகத்தார் எங்களை விருத்தாலும் எங்களை விருக்காத தேவனாய் இருக்கீங்க ராஜா. உலகத்தார் எங்களை கைவிட்டாலும் எங்களை கைவிடாத தேவனாய் இருக்கீங்கப்பா. ஆமா ராஜா. சர்வ வல்லவரே உமக்கு நன்றி கர்த்தாவே சப்பா. காலங்களை நேரங்களை பேசப்பா எங்களுக்காக ஏசப்பா ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கீங்களே கர்த்தாவே சப்பா. நாங்கள் விசுவாசிக்கிறோம் கர்த்தாவே சப்பா. எங்களுக்கு எதிராக எது வந்தாலும் கர்த்தாவே சப்பா நீர் எங்கள் முன்பாக இருந்த யாவையும் நீர் உடைத்திருவீங்க ராஜா. ஹல்லேலூயா. சர்வ வல்லவரே பா இந்த மாதத்தின் முதலாம் நாளிலே கர்த்தாவே சப்பா உம்மை ஆராதிக்கும்படியாக எங்களை தெரிந்து கொண்டபடியாக நன்றி ராஜா. ஹல்லேலூயா. இன்னும் கர்த்தாவே உம்மை ஆராதிக்க ராஜா எங்களுக்கு காலங்கள் நேரங்களை குறித்து தரப்படுவதாக நன்றி ராஜா. ஹல்லேலூயா. ஆவியானவரே உமக்கு நன்றி 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 ராஜா. ஹல்லேலூயா சப்பா. எங்கெல்லாம் உம்மை ஆராதித்துக் கொண்டு கர்த்தாவே சப்பா உம்மை துதித்துக் கொண்டிருக்கிறாங்களே ராஜா. நாங்கெல்லாம் உம்முடைய வல்லமையை சப்பா கடந்து போவதாக ராஜா. நாங்கெல்லாம் ஒரு சமாதானத்தை உண்டு பண்ண முடியாது ஜெபிக்கிறோம் கர்த்தாவே சப்பா. ஹல்லேலூயா சப்பா. அவருடைய பயங்கள் குழப்பங்கள் யாவும் நீர் எடுத்து போட்டு ராஜா விசுவாசத்தினாலே கர்த்தாவே சப்பா அவள் இருக்க நீ கிருபை தரணும் கர்த்தாவே. ஹல்லேலூயா. ஆவியானவரே உமக்கு நன்றி கர்த்தாவே சப்பா. ஹல்லேலூயா சப்பா. வருகின்ற சப்பா உடைய வார்த்தையின் கருத்தில் ஒப்படைக்கிறோம் கர்த்தாவே சப்பா. கேட்கிற யாவர் மனதிலும் கர்த்தாவே படிப்படி சப்பா அதன்படி நடந்த கர்த்தாவே. ஹல்லேலூயா. வேண்டிக் கொள்கிறோம் ராஜா. ஆவியானவரே உமக்கு நன்றி 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 கர்த்தாவே. யாவுக்காக நன்றி கர்த்தாவே. ஹல்லேலூயா. ஆவியானவரே உமக்கு நன்றி ராஜா. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். இயேசுவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பின் ஸ்தோத்திரங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் கடந்த 6 மாதம் முழுவதும் ஆண்டவர்களை கண்ணின் மேல் பாதுகாத்தார். இந்த 7ஆவது மாதம் முதல் நாளில் தேவனுடைய வார்த்தைக்கு கூடிய கிருபையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இது பெரிய பாக்கியம். இனி இந்த 6 மாதம் நம்ம நடந்து போனோம் இல்லையா, அந்த பாதை திரும்பி பார்க்கும்போது எல்லாருமே ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா இந்த உலகமே துக்கம், கவலை, கண்ணீர், பயம் இப்படி சூழ்நிலை ஓடிச்சிருந்து ஆனால் நம்ம ஜெயமா ஓடக்கூடிய கிருபை ஆண்டவர் கொடுத்தார். 6 மாதம் வெற்றியோடு போகக்கூடிய கிருபை கொடுத்தார். இந்த 7ஆவது மாதம் கூட நாம் கடந்து போக போகிறோம். தேவன் ஒரு வாக்கு பண்ணி அந்த வாக்குத்தை பிடித்து கொண்டு 7 மாதம் முதல் கடக்க போகிறோம். ஹல்லேலூயா. அந்த வாக்குதை என்னன்னு பார்க்கலாம். எடுத்து வாசிங்க. சங்கீத புத்தகம் 27வது அதிகாரம் 5வது வசனம். சங்கீதம் 27:5. தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து என்னை கண்மலை மேல் உயர்த்துவார். ஹல்லேலூயா. வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, தீங்கு நாளில் அவர் என்னை தமது கூடாரத்தில் மறைத்து வைத்துக் கொள்வாராம். தீங்கு நாள். இந்த தீங்கு நாள் சொன்னோம்னா இந்த உலகத்தில் இருக்க எல்லா தீங்கும் தெரியும். இந்த நாட்களில் ஒரு பெரிய தீங்கு இந்த தேசத்தையே, அதாவது உலகத்தையே ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறது. இந்த தீங்கு நாள்ல என்னாச்சுன்னா, இந்த தீங்கு நாள் அங்கங்க கேள்வி போறோம், அங்க நடக்குது இங்க நடக்குதுலாம். இந்த வார்த்தையின் அர்த்தம் என்னன்னா, இந்த உலகமே தீங்குக்குள்ள கடந்து போகுது. நம்ம இந்த 7ஆவது மாதம் தீங்கு நாட்கள் நெருங்குற மாதம். இந்த நாட்கள்ல தீங்கு நாட்கள் நம்ம வரப்போ இயேசு ஆண்டவர் சொல்றாரு, அவர் நம்மை மறைத்துக் கொள்வாராம். தீங்கு நம்ம அனுபவிக்கூடாது, நம்ம மேல தீங்கு படக்கூடாது, தீமையான வியாதிகள் நம்ம மேல வந்துடப்படுறதுக்காக இயேசு ஆண்டவர் இந்த மாதம் மூடி மறைத்துக் கொள்வாராம். அவரை மறைத்துக் கொள்வார். ஹல்லேலூயா. தீங்கு நாட்கள் வரும், ஆனா உனக்கு வராது. தீங்கு நாட்கள் வரும், உன் குடும்பத்துக்கு தீங்கு வராதபடி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த மாதம் முழுவதும் மூடி மறைத்துக் கொள்வார். இந்த வார்த்தையை விசுவாசிங்க. இந்த வார்த்தையை விசுவாசித்தா இதனுடைய பலனை நம்ம கண்டிப்பா அனுபவிக்கலாம். ஹல்லேலூயா. தீங்குனா என்ன அப்படின்னு பார்க்கலாம். தீங்கு அப்படின்னா என்னன்னா, ஆபத்து நேரிட நேரம், ஆபத்தான சமயம், ஆபத்தான காலம். இப்படிப்பட்ட ஆபத்தான காலம்லாம் இந்த மாசம் வரும், ஆனா உனக்கு வராது. நீ விசுவாசி. ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை விசுவாசிங்க. இந்த வார்த்தை பிரதிபலன் அப்படி நீங்க அனுபவிக்க கிருபை ஆண்டவர் தருவாரு. அவர் மறைத்து வைத்துக் கொள்வாராம். அதாவது ஒரு மறைப்பிடம். தேவப்பிள்ளையும் தெரிஞ்சுங்க. அது நல்ல வெயில் அதிகமா இருக்கும்.
அப்ப நம்ம என்ன பண்ணணும், எங்கேயாச்சும் ஒரு நிழல் கிடைக்குமா அப்படி ஓடி போய் நிழல் ஒழிச்சுக்கணும். அதே மாதிரி நல்ல மழை வரும், அப்ப எங்கேயாச்சும் அடைக்கலம் கிடைக்குமா அப்படி ஓடி வீடோ இங்கே வந்து போய் என்ன பண்ண மழை தப்பிச்சுக்கணும். அது மாதிரி இந்த நாட்கள் உலகத்துல தீங்கு அதிகமாக வரும். அப்படி வரப்போ இயேசு கிறிஸ்து உன்னை மறைத்துக் கொள்வார். நம்ம ஓடி ஒளிந்து கொள்ள வேண்டிய இடம் உண்டு. அது எந்த இடம் பார்க்க போறோம், அப்புறம் தீங்கு என்ன அப்படின்னு தெரிஞ்சு பார்க்கலாம். அல்லேலூயா. தேவ பிள்ளைங்க மிக தெளிவாக தெரிஞ்சுங்க, இந்த மாசம் உனக்கு எந்த தீங்கு வராது, கர்த்தர் பாதுகாப்பார். அதனால ஆண்டவரை இயேசு கிறிஸ்து முழுமையை விசுவாசிங்க. அவருடைய வார்த்தையை விசுவாசிக்க எல்லா தேவனுடைய பிள்ளைகள் வாழ்க்கையிலும் ஒரு மாற்றத்தை இந்த மாதம் கடவுளுடைய கிருபை கர்த்தர் பெறுவார். எடுத்து வாசிங்க. யோபு எழுதின சரித்திர புத்தகம் 38வது அதிகாரம் 23வது வசனம். யோபு 38:23. ஆபத்து வரும் காலத்திலும் கலகமும் யுத்தம் வரும் காலத்திலும் பிரயோகிக்கும்படி நான் அவைகளை வைத்து வைத்திருக்கிறேன். அது முன்னாடி 22வது வசனம் வாசிக்கிறோம். உறைந்த மழையின் படைசாலுக்குள் நீ பிரவேசித்தாயோ, கண்மலையில் இருக்கிற பண்டசாலைகளை பார்த்தாயோ. அதுக்கப்புறம் சொல்லப்பட்டது ஆபத்து வரும் காலம். அதுக்கப்புறம் சொல்லப்பட்டிருக்கு யுத்தம் வரும் காலம். தேவ ஜனமே, இந்த ஆபத்துன்னு கொள்ளை நோன்ற ஆபத்து இந்த நாட்டில் வந்துட்டு இருக்கு. எனக்கு தெரியல, தெரியும். அதுக்கப்புறம் தேசம் எங்க சந்திக்கப்போனா யுத்தம், சண்டை, தேசங்களுக்கு இடையே யுத்தம் நடக்க போகுது. இப்படி யுத்தம் நடந்தாலும் கர்த்தர் சொல்றாரு, இப்படி ஒரு தீங்கு வரும், தேசத்துக்கு வரும். ஆண்டவர் வரலன்னு சொல்ல, தேசத்துக்கு தீங்கு வரும். இந்த தீங்கு வரப்போ இயேசு என்ன பண்ணுவாருன்னா, உன்னை தமது கூடாரத்துல மூடி மறைத்துக் கொள்வார். தமது கூடாரத்துல உன்னை மறைவிடமா வைத்திருக்கிறார். அதனால தீங்கு வருகிற நேரத்துல இயேசு பிள்ளைங்க ஓடி வந்து கூடாரத்துல ஒளிந்து கொள்ளணும். எந்தெந்த பிள்ளைலாம் ஓடி ஒளிந்து கொள்றாங்களோ அந்த பிள்ளைங்கள வாழ்க்கையில ஒரு பெரிய பாதுகாப்பை தேவன் தருவார். அல்லேலூயா. வேதத்துல சில தீங்கு வந்திருக்கு, சில தீங்கு வரப்போகுது. அதை கொஞ்சம் மிக சுருக்கமா பார்க்கலாம். எடுத்து வாசிங்க. யாத்திராகம புத்தகம் 9வது அதிகாரம் 19-20 வசனங்கள் நாம் வாசிக்க கேட்போம். யாத்திராகமம் 9:19-20. இப்பொழுதே ஆள் அனுப்பி உன் மிருக ஜீவன்களையும் வெளியில் உனக்கு இருக்கிற யாவையும் சேர்த்துக்கொள். வீட்டிலே சேர்க்கப்படாமல் வெளியே இருக்கும் ஒவ்வொரு மனிதனும் மிருகமும் செத்து போகத்தக்கதாய் அந்த கண்மழை பெய்யும் என்று எபிரேயரின் தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார் என்று அவனுக்கு சொல் என்றார். அடுத்த வசனத்தை வாசிக்கிறோம். பார்வோனுடைய ஊழியக்காரரில் எவன் கர்த்தருடைய வார்த்தைக்கு பயப்படுகிறானோ அவன் தன் வேலைக்காரரையும் தன் மிருக ஜீவன்களையும் வீடுகளுக்கு ஓட்டி வர பண்ணினான். அல்லேலூயா. தேவ பிள்ளைங்க மிக தெளிவா தெரிஞ்சு இந்த செய்தி எல்லாருக்கும், இந்த உலக மக்கள் எல்லாருக்கும் என்னன்னா, ஒரு பெரிய தீங்கு வரப்போகுது. அந்த பெரிய தீங்கு வரப்ப ஆண்டவர் சொல்றாரு, வெளியில யாரும் இருக்கக்கூடாது, எல்லாரும் என்ன பண்ணோம்னா ஓடி போய் ஒழிச்சிருவான். பார்வோன் காலத்துல இயேசு கிறிஸ்து மோசே அப்படின்னு ஒரு மனுஷன் மூலியமா ஒரு வார்த்தையை சொல்லி அனுப்புறாரு. இந்த உலகத்துக்கு தீங்கு வரப்போது, நீ போய் சொல்லு, பார்வோன்ட்ட சொல்லுன்னு இவர் சொல்றாரு. சொன்னவனே எந்தெந்த மனுஷன்லாம் கடவுளுக்கு தேவனுக்கு கீழ்ப்படுத்தினானோ அந்த மனுஷன் இந்த மோசேன்ற இந்த ஊழியக்காரர் சொல்றப்போ அந்த வார்த்தை கீழ்ப்படிச்சு அவனுடைய மிருக ஜீவன்கள், அது வெளியில இருக்க அவனுடைய எல்லா வித உடைமைகள், மனுஷர்கள், பிள்ளைகள் எல்லாம் சேர்ந்து வீட்டுல ஓடி ஒளிந்து கொண்டார்களாம். ஒளிந்து கொண்ட பிறகு என்னாச்சுன்னா, யாரெல்லாம் ஒளிந்து கொண்டாங்களோ அவங்க காப்பாற்றப்பட்டாங்களாம், அவங்க தப்பிச்சாங்களாம். தேவ ஜனமே, இந்த கொள்ளையில கூட இயேசு கிறிஸ்து நம்மளுக்கு கொடுக்குற ஆலோசனைனா, தீங்கு நாள் வரும்போது அந்த நாளை நீ போய் ஒழிச்சுக்கோ. வேதத்துல எது பண்ணிருக்கிறது, இந்த வார்த்தைக்கு யார் செவி செய்தாங்களோ அவங்க என்ன பண்ணாங்களோ அங்க தீங்கு சிக்கிக்கொள்ளாம இந்த வசனத்துல, இந்த அதிகாரத்துல 33 வசனங்களையும் நீங்க வாசித்து பிறகு உங்களுக்கு தெரியும். இது என்னாச்சுன்னா, யாரெல்லாம் இந்த வார்த்தை கீழ்படிச்சு, இந்த ஊழியக்காரர் சொன்ன இந்த வார்த்தை கீழ்படிச்சு ஓடி ஒளிந்து கொண்டாங்களோ அவங்க எல்லாம் எல்லா விதமான தீங்கு வந்து தப்பிக்கப்பட்டாங்களாம். இந்த நாள்ல நமக்கு கூட ஒரு வார்த்தை வருது, என்னன்னா, இந்த உலகம் கூட தீங்கை சந்திக்க போகிறது. இந்த தீங்குல இருந்து தேவனுடைய பிள்ளைகளுக்கு நீ தப்பித்துக் கொள்ளணும்னா ஒரு காரியம் வேணும், ஓடி ஒளிந்துக்கோ. அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளையே, இங்க எழுதப்பட்டிருக்கு, என்னை
கூடார மறைவிலே மறைத்து. கூடாரம்னா என்ன அப்படின்னா அப்படிதான் பார்க்க போறீங்க. என்ன கூடாரம்னா என்ன அப்படின்னு. அப்ப ஆண்டவர் பிள்ளைங்க தெளிவா தெரிஞ்சுக்கோங்க. தீங்கு நம்ம வாழ்க்கையில வரக்கூடாதுன்னா அந்த நாட்கள்ல மோசே சொன்ன வார்த்தையை பார்வையுடைய ஊழியக்காரங்க கேட்டாங்க. கேட்டு கீழ்ப்படிச்சு ஓடி போய் ஒழித்து கொண்டாங்க. மிருக ஜீவனை ஓடி போய் ஒழித்து கொண்டது அவங்க எல்லாம் காப்பாற்றப்பட்டாங்க. இந்த நாள்ல நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய தேசத்துல வர இந்த தீங்குல இருந்து நம்ம காப்பாற்றப்படணும்னா எல்லாம் ஓடி போய் ஒழிச்சுக்கணும். அதை எங்க ஒழிச்சுக்கணும்னு பின்னாடி பார்க்கலாம். எடுத்து வாசிங்க. எசேக்கியேல் புத்தகம் 38வது அதிகாரம். எசேக்கியேல் 38 அதுல 22, 23 வசனத்தை வாசி கேட்போம். கொள்ளை நோயினாலும் ரத்தம் சிந்துவதிலும் நான் அவனோடு வழக்காடி அவன் மேல் அவன் இராணுவங்கள் மேலும் அவனோடு இருக்கும் திரளான ஜனங்கள் மேலும் வெள்ளமாய் அடிக்கும் மழையையும் பெரும் கல்மழையும் அக்கினியையும் கந்தகத்தையும் வர்ஷிக்க பண்ணுவேன். இவ்விதமாய் நான் அநேக ஜாதிகளின் கண்களுக்கு முன்பாக என் மகத்துவத்தையும் என் பரிசுத்தத்தையும் விளங்க பண்ணி அறியப்படுவேன். அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள். அல்லேலூயா. இந்த வசனத்துல பதில் சொல்லப்பட்டது கொள்ளை நோயினாலும் ரத்தம் சிந்துவதினாலும் என்று இருக்கு. இவர் ஃபர்ஸ்ட் வேர்டு பாருங்க. என்னது? கொள்ளை நோய். இப்ப நம்ம தேசம் என்ன இருக்கு? கொள்ளை நோய். இந்த தீங்கு தான் இப்ப நடமாடி கொண்டிருக்குது. இன்னும் அடுத்தது என்ன தீங்கு நடப்போது அந்த வசனத்தை வாசித்து பாருங்க. அடுத்த ரத்த சிந்தனை வரப்போதான், அடுத்த ராணுவத்துக்கு முன்ன பிரச்சனை வரப்போதான், யுத்தங்கள் வரப்போதான், பஞ்சம் எல்லாம் அடுத்த வசனம் சொல்லப்பட்டிருக்கு. தேவஜனமே அந்த ஃபர்ஸ்ட் வார்த்தை முக்கியம். கொள்ளை நோய். இந்த நாள்ல கொள்ளை நோய் தேசத்தை சூறையாடி கொண்டிருக்கிறது. இந்த சூறையாடி கொண்டிருக்கிற நேரத்துல நீ தப்பிச்சுக்கணும்னா, உங்க குடும்பம் தப்பிச்சுக்கணும்னா ஒரு காரியம் உண்டு. கூடாரத்துல வந்து ஓடி ஒளிந்து கொள்ளணும். அந்த கூடார மறைவுல எந்த மனுஷன் எந்த விலங்கு யார கீழ்ப்படிச்சு ஒளிஞ்சுக்கிறாங்களோ அவங்க எல்லாரும் தப்பிக்க விடுப்பாங்க. அல்லேலூயா. இவங்க பாருங்க, ஊரடங்குல சட்ட நிகழ்ச்சிக்கு காரணம் தருவாங்க. அது மனுஷன் ஞானம் இல்ல, தேவனுடைய திட்டம் விலங்கு. இந்த வேதத்துல இருக்க திட்டம் விளங்குது. ஓடி ஒழிச்சுக்கோ. அது வந்து ஓடி ஒழிச்சு கொள்றாங்க. சீக்கிரம் வீட்டுல இரு, அடங்கிரு. இது காரணம் யார்? இதெல்லாம் வந்து வேதத்துல எழுதப்பட்டிருக்குது. ஏன்னா ஒரு ராஜா ஒரு திட்டத்தை கொண்டு வர்றாருன்னா அவர் மாம்சீகமா அந்த திட்டத்தை கொண்டு வரல. வேதத்துல எழுதப்பட்டிருக்குது. என்ன எழுதப்பட்டிருக்குது? ராஜாவின் இருதயம் கர்த்தருடைய கையில் நீர்க்கால்கள் போல் இருக்குது. அதை அவர் தமது சித்தத்தில் திருப்புகிறார் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப மிக தெளிவா தெரிஞ்சுங்க. ஒரு ராஜா ஒரு கட்டளை போடுறாரு, ஒரு அதிகாரி ஒரு கட்டளை போடுறாங்க. அந்த அதிகாரிக்கு சுயமா போட்டுல கர்த்தர் அவர் திட்டத்தை அவங்க மூலியமா நம்ம வெளிப்படுத்துறாரு. அதனால இந்த நாட்கள்ல கர்த்தருடைய பிள்ளைங்க என்ன செய்யணும்னா, தீங்கு நாள் வரப்போ கூடாரத்துக்கு ஓடி வந்துடணும். மழை பெஞ்சா நம்ம என்ன பண்ணுவோம்? வெளியில இருக்கப்போ டக்குன்னு வீட்டுக்கு ஓடி வந்துடுவோம், ஒரு பாதுகாப்பாக எடுத்துக்குவோம். அது மாதிரி கொள்ளை நோயிட்டு மழை பெஞ்சிட்டு இருக்கு. இந்த தீங்கு உங்க குடும்பத்துக்கு உங்களுக்கு வரக்கூடாதுன்னா ஒரு காரியம் செய்யணும், ஓடி போய் கூடாரத்துல ஒழிஞ்சு கொள்ளணும். அல்லேலூயா. இந்த மாசம் கூடாரத்துல ஒளிந்து கொள்கிற மாதம். நீ கூடாரத்துல ஒழிஞ்சிட்டுன்னா இந்த தீங்குல இருந்து கர்த்தரை பாதுகாப்பா, உங்க குடும்பத்தை கர்த்தர் பாதுகாக்க வல்லவரா இருக்கார். அல்லேலூயா. இன்னொரு சில வசனங்களை எடுத்து வாசிங்க. சங்கீத புத்தகம் 31வது அதிகாரம். சங்கீதம் 31:20. மனுஷருடைய அகங்காரத்திற்கும் அவர்களை உமது சமூகத்தின் மறைவிலே மறைத்து நாவுகளின் சண்டைகளுக்கு அவர்களை விலக்கி உமது உம்முடைய கூடாரத்திலே ஒளித்து வைத்து காப்பாற்றுகிறீர். அல்லேலூயா. இந்த வார்த்தை படிக்கிறது அவசியமா இருக்கு. சொல்லப்பட்டிருக்குது, மனுஷனுடைய அகங்காரத்துக்கு அவர்களை உமது சமூகத்தின் மறைவிலே மறைத்து. மனுஷர்கள் மூலியமா இந்த ஃபர்ஸ்ட் பார்த்தது கொள்ளை, இதெல்லாம் இயற்கை சீற்றம், கொள்ளை நோயெல்லாம். அடுத்தது மனுஷர்கள் மூலமா அவர்களோட பிரச்சனை, அகங்காரங்கள், பிரச்சனைகள், வீணான சண்டைகள், நாவுகள் வீணான சண்டை, இதுக்கு எல்லாத்துக்கும் வராம இந்த மாசம் பாதுகாப்பா. உங்களுக்கும் உங்க பக்கத்துல சண்டை வராம கத்த பாதுகாப்பா. உங்க எதிராளிகள் சண்டை வராது. இந்த நாட்கள்ல அது மனுஷன் மூலியமா உங்களுக்கு எந்த பிரச்சனை வராதபடி, தீங்கு வராதபடி கர்த்தர் பாதுகாத்துக் கொள்வார். அதான் இங்க எழுதப்பட்டிருக்கிறது. நாவுகளின் சண்டைக்கு அவர் நம்மை விலக்கி மீட்டுக் கொள்வார். தேவனுடைய பிள்ளைகளை இயேசு கிறிஸ்து நாவுகள் அவர்கிட்ட சொல்றாரு, கூடார மறைவில் அவர் மறைத்துக் கொள்வாராம். என் பிள்ளைங்க இந்த சண்டைகளுக்கு மாட்டிக்கொள்ளக்கூடாது. மனுஷங்க அவருடைய கண்ணிகள், சூழ்ச்சிகள், இதுல இந்த மாசம் இவங்க குடும்பத்தை அச்சிக்க கூடாதபடி கர்த்தர் பாதுகாப்பா. இந்த வார்த்தையை விசுவாசிங்க, பயப்படாதீங்க, தைரியமா இருங்க.
ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவ கூட இருந்து நாவுகளின் சண்டைகளுக்கு விலக்கி உங்களை மீட்டுக்கொள்ள வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் கத்தோலிக்க பிள்ளைங்க மிக தெளிவாக தெரிஞ்சுக்க. அவர் சொல்றாரு, அதாவது நாவுகள் சண்டை விலக்கி மீட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, கூடாரத்தில் மறைச்சு கொள்வாராம், கூடாரத்தில் மறைவிடம் மாற்றிக்கொள்வாராம். அப்ப இயேசு கிறிஸ்து சொல்ற வார்த்தை என்ன, இந்த மாசம் நான் உன்னை எந்த விதமான தீங்கு வர்றது பாதுகாத்துக் கொள்வேன். அதாவது ஃபர்ஸ்ட் வந்து இயற்கை மூலம் தீங்கு கத்தர் பாதுகாப்பார். அடுத்தபடியா மனுஷர் மூலம் வர அந்த தீங்கு வந்து கத்தரை பாதுகாக்க வல்லவராக இருக்கிறார். இன்னொரு வசனத்தை நம்ம வாசி கேட்போம். சங்கீத புத்தகம் 40 அதிகாரம் 2ஆம் வசனம். சங்கீதம் 42. பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலிருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி. பயங்கரமான குழி, பாவச்சேரு ஒண்ணு. இன்னொரு பயங்கரமான குழின்றப்போ எனக்கு ஞாபகம் வருது. ஏன்னா இப்போ வந்து எல்லாரும் கொள்ளை வருது. அந்த கொள்ளை நோயில வந்து யாரும் மறிக்கிறாங்கன்னா அவங்கள பயங்கரமான குழியில புதைக்கிறாங்க. எல்லாருக்கும் எத்தனை அடி சொந்தம்னு ஒரு பாட்டு இருக்கு. எல்லாருக்கும் 6 அடி தான் சொந்தமா. ஆனா இந்த கொள்ளை நோயில மறிக்கிறவங்களுக்கு எத்தனை அடின்னு தெரியல. அந்த கொள்ளை நோயில வயசு ஸ்ப்ரெட் ஆகுறதுக்காக பயங்கரமான ஆழங்கள் நோண்டி புதைக்கிறாங்க. இந்த ஆபத்து வர கத்தவங்க பாதுகாப்பாங்க. இதுதான் பாவச்சேற்று விழாதபடி கத்தவங்களை பாதுகாத்துக் கொள்வார். மனுஷனுடைய கண்ணிழ்ச்சிக்காதபடி கத்தவங்களை பாதுகாத்துக் கொள்வார். தெய்வ சின்னமே அவர்கள் கூடாரம் திறந்து வச்சிருக்கு. அந்த கூடாரத்தை புகுத்துக்கொள், அந்த கூடாரம் ஒளிந்துக்கொள். தேவனை பாதுகாக்க வல்லவராக இருக்கார். அந்த கூடாரம் என்ன அப்படின்னு வச்சு பார்க்க போறோம். இந்த உலகத்துல உங்களுக்கு அதாவது உலக மனுஷனாலும் இயற்கை சீற்றெல்லாம் வருகின்ற எல்லா விதமான தீமையை காட்டுறது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க வல்லவராக இருக்கிறார். இந்த வார்த்தை விசுவாசிகள் கத்தவங்களை வாசிப்பார். இன்னொரு வசனங்களை வாசி கேட்போம். சங்கீத புத்தகம் 91 அதிகாரம் 1. இதெல்லாம் மனப்பாட வசனம். சங்கீதம் 91:1. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். உன்னதமானவர் யார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் உன்னதமானவர். அவருடைய மறைவில் நம்ம இருக்கணும். அல்லேலூயா. அவருடைய மறைவை நம்ம எப்ப கிடைக்கணும்? தெய்வ சமூகத்துல காத்திருக்கும் போது தான் உன்னதமான மறைவு கிடைக்கும். சொல்லப்பட்டிருக்கு சர்வ வல்லவரின் நிழல், பராக்கம் உள்ளவர் இயேசு கிறிஸ்து சர்வ வல்லமையுள்ளவர். அவர் நிழல் பாதுகாத்துக்கும் மிகவும் தைரியமா இருக்கலாம். எந்த விதமான கொள்ளை நோய்களும் உலக மனிதர்கள் வரும் கண்ணிகளும் சிக்கிக்கொள்ளாதபடி தேவன் உங்களை பாதுகாக்க வல்லவராக இருக்கிறார். அதனால் உன்னதமான மறைவு சிக்கிக்கொள்ள வேண்டும். நான் என்ன கூடாரத்தை பற்றி சொல்லவே இல்லை. கூடாரம்னா என்ன அப்படின்னு சொல்ல போறேன். அல்லேலூயா. நம்ம கூடாரத்துல மறைஞ்சு கொள்றப்பதான் தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பை இயேசு கிறிஸ்துவால் கொடுக்க முடியும். அல்லேலூயா. கூடாரம் அப்படின்னா என்ன? அதுக்கு அர்த்தம் என்னன்னா பாதுகாப்பான ஒரு இடம். இந்த பாதுகாப்பான இடம் இது. இப்ப இந்த காலத்துல பாதுகாப்பு இடம் வீடுகளுக்கு பாதுகாப்பான இடமா? ஒரு கேள்வி. வீட்டுல என்ன வந்தது? கொள்ளை வந்தது. அப்ப என்ன பண்ணணும்? தேவ பிள்ளை எங்க நிக்கிறது? வெளியில போக முடியல, வீட்டுல எங்கேயுமே இருக்க முடியல. அப்ப இது பாதுகாப்பான இடம். கூடாரம்னா என்ன? கூடாரம்னா தேவனுடைய சமூகம். அல்லேலூயா. நீங்க எந்த வீட்டில் இருக்கீங்களோ நீங்க ஜெபிச்சீங்கன்னா அது தெய்வ சமூகமா மாறிடும், தேவனுடைய கூடாரம் மாறிடும். அதனால கத்தோலிக்க பிள்ளைங்க மிக தெளிவாக தெரிஞ்சுக்க, நமக்கு பாதுகாப்பான ஒரு இடம் எதுனா ஆண்டோடைய சமூகம். இப்போ என்ன பண்ண, ஆண்டோட சமூகம் சர்ச்சுக்கு போகணும் அப்படின்னு சொல்லியிருப்போம். இப்போ நம்ம சர்ச்சுக்கு போக முடியாத ஒரு சூழல் இருக்கு. அதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பல ஆண்டுகள் முன்னே சொல்லிட்டாரு. எனக்கு 2 வருஷம் முன்னே சொல்லிட்டாரு, சர்ச்சு நான் வசிக்கிற இடம் இல்லை, நீ தானே வசிக்கிற இடம் அப்படின்னு சொல்லிட்டாரு ஆண்டவர். எல்லாரும் பில்டிங்கை பார்க்காதீங்க. இயேசு சொல்றாரு, நீ தான் தேவனுடைய ஆலயம், நான் உனக்குள்ள தான் வசிக்கிறேன். அப்போ தேவனுடைய ஆலயமா இருக்க நம்ம தேவனுடைய சமூகத்துக்கு உட்கார்ந்து கொள்ளணும். ஆண்டு உங்க வீட்லயே நீங்க என்ன பண்ற, எங்க உட்காருங்களோ அது தேவ சமூகம். உங்க வீடு தான் தேவ சமூகம் மாறிடும். நீங்க ஜெபிக்கிறப்போ அது தேவனுடைய கூடாரம் மாறும். அப்ப தேவனுடைய கூடாரம் மாறப்ப என்னாச்சுன்னா ஒரு பாதுகாப்பை தேவனுக்கு தரவல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. இந்த நாட்களில் கத்தோலிக்க பிள்ளைங்க மிக தெளிவாக தெரிஞ்சுக்க, தேவனுடைய கூடாரம் ஆகி உங்க வீட்டுக்குள்ள அடங்கி சிறியை கற்றுக்கொள்ளுங்க. தேவனுடைய கூடாரம் எதுனா பாதுகாப்பு ஒரு இடம். அதை எல்லா தேவனுடைய பிள்ளைகளும் எப்போதும் தெரிஞ்சுக்கொள்ள வேண்டும். எப்போதான் நம்ம ஆண்டவர் சமூகத்துக்கு போறோமோ, எப்போதான் தேவன் தொழுதுக்கிறோமோ, அப்பெல்லாம் நம்மளோட ஒரு பாதுகாப்பு உண்டாகுது. தேவ சமூகத்துக்கு போறப்பெல்லாம் நமக்கு மாத்திரம் இல்லை, நம்ம குடும்பத்துக்குள்ள தெய்வீக பாதுகாப்பை ஆண்டவர் தர விரும்புகிறார். ஒரே ஒரு கொஸ்டின் கேட்கணும்னு நினைக்கிறேன். ஸ்கூல் போற பிள்ளைங்க பாஸ் பண்ணிடுவாங்களா? ஸ்கூல் போற பிள்ளைங்க பாஸ் பண்ணுவாங்களா? பாஸ் பண்ணிட்டாங்க. யார் படிக்கிறாங்க அவங்க தான் பாஸ் பண்ணுவாங்க. அது மாதிரி இந்த செய்தி கூட யாரெல்லாம் செய்தி கேட்கற எல்லாம் அதிகம் நிறைய செய்தி கேட்பாங்க. ஆனா வாழ்க்கையில் ஜெயமுள்ள ஜீவமே கிடையாது. காரணம் கேட்கத்தோடு அவள் தான், அதை செயல்படுத்த மாட்டாங்க. இந்த நாட்டில் சொல்ற இந்த மாசம் தீங்கு வராது, இந்த வார்த்தையை மட்டும் புரிஞ்சுக்காதீங்க. தீங்கு வராதுன்னா கூடாது ஓடி வரணும். கூடாது தெய்வ சமூகம். அப்போ இந்த மாசம் உங்க வாழ்க்கையில உங்க குடும்பத்தில் தீங்கு வரக்கூடாதுன்னா அதிகமா தெய்வ சமூகம் காத்திருக்கணும். தெய்வ சமூகம் காத்திருந்தா கத்தோட எல்லா தீங்கு விளக்கி உன்னை கண்ணில் உயர்த்தி காட்டும். நீ 8வது மாசம் பார்ப்ப,
ஹல்லேலூயா. 8வது மாசத்தை பார்க்கணும்னா 7வது மாசம் என்ன பண்ணணும்? கூடாரத்துல போய் ஒளிந்து கொண்டோம். இன்னொரு வார்த்தை கேட்க விரும்புகிறோம். நம்ம டாக்டர்கிட்ட போறவங்க எல்லாம் சுகம் கிடைச்சுமா வியாதி? நீங்க ஒரு டாக்டர்கிட்ட போறீங்க, உங்க வியாதி ஏதோ ஜுரம் தலைவலின்னு போறீங்க, அந்த டாக்டர் பார்த்துட்டு வியாதி ஆயிடுமா? நல்லா இருக்குது. அவர் கொடுத்த டேப்லெட்ஸ் ட்ரீட்மெண்ட் என்ன பண்ணணும்? ஏற்றுக்கொள்ளணும். டேப்லெட் நம்ம போடணும். அதுக்கப்புறம் வியாதி ஆகும். அப்படிதானே? அதுதான் உண்மை. அதான் உண்மை. அது மாதிரி தான் வார்த்தைகள் கூட. ஒரு வார்த்தை, தேவனுடைய வார்த்தை வரப்போ எந்த மனுஷன் அந்த வார்த்தை கீழ்ப்படுகிறானோ, அதை ஒபே பண்றானோ, அதை கீழ்ப்படி நடக்கிறானோ, அவன் வாழ்க்கையில் தான் ஜெயம் கிடைக்கும். நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு ஜெயமுள்ள ஜீவனை தேவைன்னா கர்த்தருடைய வார்த்தையை நம்ம கீழ்ப்படியை கற்றுக்கணும். இந்த மாதம் ஆண்டவர் நமக்கு கொடுக்க ஆலோசனைனா, தீங்கு நாள் வராதுன்னு சொல்ல, தீங்கு நாள் வரும். தீங்கு நாள் வந்தா நீ உடனே எங்கே ஓடி வரணும்? கூடாரத்துக்கு ஓடி வரணும். சில பிள்ளைங்க தீங்கு சீக்கிரத்துக்கு கூடாரத்துக்கு ஓடிவாங்க. அந்த ஏசாவ பிள்ளைங்களுக்கு ஆண்டவர் சொல்றாரு, தீங்கு நாள் வரப்போது நீ முன்னாடி வந்து என்ன பண்ண முடியாது? ஒழிச்சிக்கோ. மழை வந்த போய் ஓடியாது. மழை வரப்போது தேச ஆளுகள் இந்த கொள்ளையோட மழை வரப்போது இதுல இருந்து நீ தப்பிச்சுக்கோ. முன்னாடி ஓடி வேணா வந்து ஓடி வந்து தேவ சபையில் அமர்ந்துக்கணும். வேதத்தில் அப்படி எழுதியிருக்குது. ஹல்லேலூயா. வருமுறை நம்ம காத்துக்கொள்ள வேண்டும். அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளாக நம்ம இந்த மாதம் ஊரடங்கு நீடிக்காவிட்டாலும் நம் அனைவரும் தேவனுடைய சமூகம், தேவனுடைய கூடத்தில் ஓடி ஒழித்துக் கொள்ள வேண்டும். எடுத்து வாசிங்கள். நம்ம தப்பிச்சு கொடுத்தது என்ன பண்ணணும் அப்படி தப்பிச்சு பார்க்கலாம். 2 நாளாக புத்தகம் அதிகமாக வாஸ்தவ வசனத்துக்கு எல்லாருக்கும் தெரியும், ஆனால் நம்ம செய்ய மாட்டோம். அதை மறுபடியும் ஆண்டவர் வந்து ஆலோசனை பண்றாரு. சில விஷயம் தெரியும், தேவர்களுக்கு தெரிஞ்சுக்கோங்க. சில ஆலோசனை ஆண்டு அடிக்கடி சொல்லிட்டே இருப்பா. நீ கேட்ட செய்தி மறுபடியும் வரும். காரணம் என்னன்னா, நீ இன்னும் அந்த வார்த்தை கீழ்ப்படின்னு அர்த்தம். இதான் உண்மை. வீட்டில் பிள்ளைங்க ஒரு வார்த்தை சொல்லி இதை செய்யணுமோ, அவன் செய்ய மாட்டான். மறுபடியும் அதை சொல்லுவோம். மறுபடியும் சொல்லிட்டே இருப்போம். இப்போ அவன் செய்யறதுன்னு சொல்லுவோம். ஸோ சில ஆலோசனை, சில செய்தியில தேவனுடைய பிள்ளைங்க தொடர்ந்து ஒரே செய்தி வர மாதிரி இருக்கும்னா இது ஒரே வார்த்தை. காரணம் அந்த வார்த்தையை அது கீழ்ப்படுன்னு அர்த்தம். மறுபடியும் இந்த வார்த்தை ஆண்டு ஏன் சொல்லணும்னா, இதுக்கு நீ உபயோக பண்ண கீழ்ப்பட்டு தான் ஆண்டு சொல்லணும். எடுத்து வாசிங்க. 2 நாளாக புத்தகம் 7வது அதிகாரம் 13-14 வசனங்களை வாசிக்கிட்டோம். நான் மழை இல்லாதபடிக்கு வானத்தை அடைத்து அல்லது தேசத்தை அழிக்க வெட்டுக்கிளிகளுக்கு கட்டளையிட்டு அல்லது ஜனத்திற்குள் கொள்ளை நோயை அனுப்பும்போது என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். ஹல்லேலூயா. இது கேட்ட வசனம் இல்ல, கேட்டு பழகமான வசனம் கிறிஸ்தவர்களுக்கு. இந்த 13வது வசனத்தில் லாஸ்ட் சொல்லப்பட்டிருக்குது, என் ஜனத்திற்குள்ள கொள்ளை நோய் அனுப்பும்போது என்ன பண்ணா அப்படின்னா, தேவ பிள்ளைங்க அவருடைய சமூகத்துல போய் தாழ்த்தி ஜெபம் பண்ண கத்துக்கணுமா, பாவத்தை அறிக்கணுமா, பொல்லாத வழி திரும்பணுமா. இப்படி திரும்பினா அந்த தேசத்துக்கு சேமம் உண்டாகும். ஹல்லேலூயா. தேசத்துக்கு சேமம் என்ன அர்த்தம் தெரியுமா? நீங்க சேமமா இருக்கீங்கன்னு அர்த்தம். இப்ப தேசத்துல சேமம் இல்லை, அதான் நீங்க எப்படி இருக்கீங்க? சேமம் இல்லை. அது நம்ம எப்படி இருக்கோம்? நம்ம யாருமே சேமமா இல்லை. தேச சேமமா இருந்தா நம்ம சேமமா இருக்கோம். அப்ப தேச சேமமா இருக்கணும் அப்படின்னா கிறிஸ்தவர்களாகிய ஆண்டோடைய பிள்ளைகளாக நீங்க நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த நாட்கள்ல தேவ சமூகத்துல போய் அமர கத்துக்கொள்ளணும். தேவ சமூகம் தான் உங்களுக்கு பாதுகாப்பான கூடாரம். இந்த பாதுகாப்பான கூடாரத்துல யாரெல்லாம் ஓடியாந்து ஒழிச்சுக்கிறோமோ அவங்களுக்கு எல்லாம் இந்த மாசம் பாதுகாப்பு இல்லை அப்படின்னா பாதுகாப்பு இல்லைன்னு அர்த்தம். அதை நான் சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன். என் தேவப்பிள்ளை மிக தெளிவாக தெரிஞ்சுங்க. எனக்கு துக்கமான செய்தியை கேள்விப்படுறேன். இன்னைக்கு கிறிஸ்தவம் 1 மணி நேரம் ஜெபம் பண்றீங்களா? 24 மணி நேரம் ஃப்ரீயா 1 மணி நேரம் ஜெபம். நீங்க அதாவது இந்த பிரச்சனை வராதுக்கு முன்னாடி நிறைய ஜெபம் பண்ணாங்க. ஸ்கூல் போனோம், காலேஜ் போகிறது, வேலையை ஜெபம் பண்றோம். ஆனா 24 மணி நேரம் வீட்டில் தான் இருக்கிறாங்க. ஆனா 1 மணி நேரம் கூட ஜெபம் பண்ணல. இது துக்கமான செய்தி. தேவஜனமே, உங்களுக்கு ஆண்டவர் கிருபையா நேரங்கள் கொடுத்துருக்கிறார். இந்த நேரத்தை பயன்படுத்திக்கோங்க. இந்த நேரத்தை மிஸ் பண்ணிட்டே இருக்காதீங்க. ஏன்னா உங்களுக்கு நேரம் கிடைக்காது, ஜெபிக்கக்கூடிய சூழ்நிலை உண்டாகாது. அப்படிலாம் வரும்போது அதில் இயேசு சொல்லிட்டாரு, இந்த கொள்ளை வரும்போது என் ஜனங்க தங்களை தாழ்த்தணும், ஜெபம் பண்ணணும், பொல்லாத வழி திரும்பணும். நீ பொல்லாத வழி விட்டுட்டேனாலுமே ஆண்டவர் கண்களுக்கு கிருபை கிடைச்சிடும். அப்போ என்ன பண்ணணும்? ஆண்டவர் இயேசு சொல்றாரு, உன் தேசத்துக்கு சேவை தரன்றார். ஹல்லேலூயா. இந்த மாதம் கர்த்தர் எல்லா மத்திய விலகி பாதுகாக்க விரும்புகிறார். அதெல்லாம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு நம்ம மிக தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. வருகின்ற பொல்லாத ஆபத்து, பொல்லாத நோய்களை தப்பிச்சுக்கொள்ளனா ஒரே ஒரு காரியம் உண்டு. அவருடைய கூடார மறைவில் ஓடி வந்து மறைந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கடைசி ஒரே வாசனை முடிக்க விரும்புகிறேன். எடுத்து வாசிங்கள். சங்கீத புத்தகம் 27வது அதிகாரம். எல்லாரும் வசனம் எடுத்துக்கலாமா? சங்கீதம்
27 5 வருஷம் மறுபடியும் வாசிக்க போறாங்க. கவனிங்க, உங்க மனசுக்குள்ளே வச்சுக்கணும். அதுவே வாழ கத்தவங்களை ஆசீர்வதிப்பார். வாசிங்க. தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார். போதும், என்னை கண்மணி. அல்லேலூயா. தீங்கு நாள் வரப்போது இயேசுவை மறைக்க போறார். சீக்கிரம் ஓடிவாங்க, குடத்துக்குள்ள ஒழிச்சுக்கோங்க. கத்தவங்களை ஆசீர்வாதம். கண்களை முடிச்சு ஜெபிக்கலாம். நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். அன்புள்ள ஆண்டவரே, இந்த நிலைவரைக்கும் நமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவே, கடந்த 6 மாதம் முழுவதும் எங்கள் அற்புதமான இடத்திலே ஸ்தோத்திரம்பா. எந்த விதமான தீங்கும் வராதபடி கத்தர் எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் விசுவாச குடும்பங்களையும் கத்தர் பாதுகாத்து இருக்க நமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. 7வது மாதம் முதல் நாளுக்காக நன்றி சேர்க்கிற சாமி. நீ சொல்லி இந்த வாக்குறுதிக்காக நமக்கு ஸ்தோத்திரம்பா. தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து கூடார மறையில் ஒளித்து வைத்து என்னை கண்மணி மேல் உயர்த்துவார். அந்த வார்த்தைக்காக ஒரு நன்றி சேர்க்கிற ஆண்டவரே. இந்த வார்த்தைக்கு இயேசு கிறிஸ்து நான் எல்லாரும் உட்படுத்தி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இயேசப்பா, இந்த சத்து கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் வாழ்க்கையிலும் 7வது மாதம் எந்த விதமான தீங்கு வராதபடி கத்தர் பாதுகாத்துக் கொள்படி வேண்டிக்கும் ஆண்டவரே. விசேஷம் இந்த உலகத்தை அச்சுறுத்துகிற இந்த கொள்ளை வராதபடி கர்த்தாவே விசுவாச குடும்பங்களை கத்தர் பாதுகாத்துக் கொள்ளும்படி வேண்டிக்கும் ஆண்டவரே. விசுவாச குடும்பங்களுக்கு எல்லா பயங்கள் திகில் எல்லாம் விலகி போட்ட இயேசுவின் நாமத்தில் இயேசு கிறிஸ்து ரத்த கோட்டைக்குள்ள ஒவ்வொரு விசுவாச குடும்பத்தை முற்றிலும் ஒப்புருக்க ஆண்டவரே. என்னுடைய ஆவி ஆத்மா சரீரங்களை இயேசு ரத்த கோட்டை முழுமையாக ஒப்புருக்க ஆண்டவரே. தகப்பனே, கிருபையின் கரத்துல ஒவ்வொரு விசுவாசிகளையும் குடும்பங்களும் முழுமையாக ஒப்புருக்க ஆண்டவரே. இந்த மாதம் முழு கத்தரை நடத்தப்பட எல்லா வழிகளுக்காக நமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. 7வது மாதம் பூர்ணத்துக்கு அடையாளமா இருக்கிறது இயேசுவின் அந்த மாதத்துக்கு எல்லா தேவைகளும் விசுவாச குடும்பங்களை கத்தரை சந்திக்க போற நல்ல கிருபைகளுக்காக நமக்கு நன்றி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. திருப்தியை புசிக்கக்கூடிய கிருபையை ஒவ்வொரு குடும்பத்திலும் கத்தர் கொடுக்கப்பதுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வியாதிகள் அணுகாதபடி இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொரு தெய்வீக பாதுகாப்பு கத்தர் கொடுக்கப்பதுக்கு நன்றி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆபத்து நேர்ந்த சமயத்துல கர்த்தாவே கூடார மறையில ஓடி வந்து ஒளிச்சுக்குள்ள கத்தர் அனுகிரகம் செய்வதற்கு ஸ்தோத்திரம்பா. தேவனுடைய பிள்ளை நல்ல ஜெபிக்கக்கூடிய கிருபை உண்டாட்ட இயேசுவின் நாமத்தில் ஜெப சோர்வுகள் அசதிகளை விலகி போட்ட இயேசுவின் நாமத்தில் விசுவாச பலவீனங்கள் இயேசுவின் நாமத்தில் விலகி போகும்படி வேண்டிக்கும் ஆண்டவரே. உம்முடைய கருணை முடிவை பொருங்க சாமி. நீங்க வழிநடத்துங்கப்பா. எல்லாத்துலையும் உமக்கு சேர்த்துடும் இயேசுவின் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல பரவதை. ஆமென். நமது இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் காவலும் சமாதானம் இவரோடும் இயேசு கிறிஸ்து வருகிற விட்டு இருப்பதாக. ஆமென்.